ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற சில டிஃபால்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே எப்படி ஷார்ட்கட் மூலமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்க்குள்ளே வரக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் 3 ஃபிங்கர்ஸ் டவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபிங்கர்ஸை ஜஸ்ட் டாப் டு பாட்டம் ஜஸ்ட் ஸ்லைட் மட்டும் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் நம்மளோட வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ரெண்டு ஒரே மெக்கானிசம் தான், ஆனால் இது அதை விட மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் தி பேக் பட்டன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதே ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த பேக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டர்ன் ஆன் ஆயிடுது. ஸோ இது அது போக இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டர்ன் ஆன் டார்ச், க்ளோஸ் கரண்ட் டேப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டட் மோட் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6.5 inches 7 inches 7.5 inches இப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரனால நம்மளோட தம் ஃபிங்கரை வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த டாப்பில் இருக்கிற செக்ஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மொபைலில் நம்ம ப்ரீவியஸ் இன்ச்சஸ் எல்லாம் இருந்துச்சுல லைக் வந்து 3.5 inches 4 inches 4.5 inches இப்படி இருக்கிற இன்ச்சஸுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் ஹேண்டட் மோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே ஒன் ஹேண்டட் மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3.5 4.0 4.5 சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒன் ஹேண்டட் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாஸ்க் மேனேஜரை ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்க்ரீன் வந்து இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 inches வச்சுருக்கேன். நான் வேணால் மறுபடியும் 4.0 inchesக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 3.5 inchesக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மோடை யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படிங்கிற ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நிறைய செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க மொபைல் யூஸ் பண்ண வராங்கன்னா எங்கடா கீழே இருக்கிற பேக் பட்டன், எங்கடா நம்மளோட ஹோம் பட்டன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட என்டையர் ஸ்க்ரீனையும் ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தம் ஃபிங்கர் ரைஸ் பண்ணால் தான் நமக்கு மெனூஸ் வரும். ஸோ அதை ரைஸ் பண்ணி பாஸ் பண்ணி விட்டால் தான் அது போய் நம்மளோட எக்ஸிஸ்டிங் இருக்கிற டாஸ்க் மேனேஜரில் போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதே மெக்கானிசம் தான் ஃபாலோ பண்ணணும். அது போக பேக் பட்டன் எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இன்டெப்த்தாக ஒரு ஃபியூச்சருக்குள்ளே போய்ட்டோம், லைக் செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சசிபிலிட்டி ஃபியூச்சருக்குள்ளே குயிக் பால் அப்படிங்கிற ஃபியூச்சருக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா அதுலேருந்து மறுபடியும் நம்ம பேக் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணால் போதும், அப்புறம் தான் அது வந்து பேக் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் தான் அது. ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதுக்கு மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்கோங்க. இதுக்குள்ளே ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், பட்டன்ஸு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸு. நான் இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே இது செட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் எனக்கு எனேபிள் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ணணும் இனிஷியலாக. ஸோ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து லேர்ன் பண்ண சொல்லுது. ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இது சொல்கிறபடியே நான் செய்கிறேன். இதை பார்த்துட்டிங்கன்னா ஸ்வைப் ஃப்ரம் தி பாட்டம் குயிக்லி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்வைப் ஃப்ரம் த பாட்டம் குயிக்லி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வைப் ஃப்ரம் த பாட்டம் அண்ட் பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணி பாஸ் பண்ணுறேன். ஸோ டாஸ்க் மேனேஜரில் அலோகேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன், அப்புறம் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த டுட்டோரியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் வரக்கு நான் ஜஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ மெனு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணுறேன். டாஸ்க் மேனேஜர் அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்வைப் அப் பண்ணி பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எது வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.